வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான ஒன் பாட் சிக்கன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன் பாட் சிக்கன் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா செய்யும்போது வெங்காயம் தக்காளிலாம் பொடியாக நறுக்கி அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிப்பியில் நம்ம எதுவுமே கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு சிக்கன் வச்சுருக்கேன். இதில் 3 தக்காளியை நல்லா அரைத்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 3 வெங்காயத்தை அரைத்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அரைத்து சேர்த்துக்கிறேன். கூடவே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு புதினாவையும் அரைத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 100 ml அளவு எண்ணெய், 2 இன்ச் அளவு லவங்கப்பட்டை, ஒரு மராத்தி மூக், ஒரு அன்னாசி பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு பிஞ்ச் அளவு கல்பாசி சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் அண்ட் லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த லிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான், ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.